எப்படி யோசிச்சாலும் விடையே தெரிய மாட்டாங்க. சிறுமூளை பெருமூளையை போட்டு நோண்டுது. என்னாச்சு? இல்லை, மேர்லின் மன்ரோவை கொன்னது ஜான் எஃப் கென்னடி. ஜான் எஃப் கென்னடியை கொன்னது லீ ஹார்வி ஆஸ்வால்ட். லீ ஹார்வி ஆஸ்வால்ட்டை கொன்னது ஜாக் ரூபி. இந்த 3 கொலைகளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கோ அப்படின்னு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவை அப்லோட் பண்ண ஜான் எஃப் கென்னடி வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். 1963 நவம்பர் 22 அப்போதைய பிரசிடென்டான ஜான் எஃப் கென்னடியை லீ ஹார்வி ஆஸ்வால்ட் அப்படிங்கிறவர் சுட்டு கொன்றுவார். அவர் சுட்டு கொன்னதுக்கப்புறம் 2 நாள் கழித்து 24 நவம்பர் 1963 லீ ஹார்வி ஆஸ்வால்ட்டை ஜாக் ரூபி அப்படிங்கிறவர் சுட்டு கொன்றுவார். இதுதான் அந்த வீடியோவோட எண்டாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோக்குள்ள போமா. 24 நவம்பர் 1963 பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியை சுட்ட லீ ஹார்வி ஆஸ்வால்ட் அப்படிங்கிறவரை கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது ஜாக் ரூபி அப்படிங்கிறவரு சுட்டுறாரு. இது எல்லாமே நடந்தது மொத்த அமெரிக்கா மீடியா முன்னாடி. உடனே ஜாக் ரூபியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் ஜாக் ரூபி 25 மார்ச் 1911 அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் பிறந்ததாகவும் சின்ன வயசுலேயே நிறைய தப்பு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போனதாகவும் பின் நாட்களில் டெக்சாஸில் வந்து நைட் கிளப் வச்சதாகவும் தெரிய வருது. ஜாக் ரூபி நைட் கிளப் வச்சிருந்ததுனால நிறைய போலீஸ்காரங்களோடையும் பழக்கம் ஏற்படுது, நிறைய மாஃபியா கேங் கூடயும் பழக்கம் ஏற்படுது. அப்படி பழக்கம் ஏற்பட்ட மாஃபியா கேங் சொல்லி தான் லீ ஹார்வி ஆஸ்வால்ட்டை ஜாக் ரூபி சுட்டுருப்பாரு அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அந்த நைட் கிளப்ல பழக்கம் ஏற்பட்ட போலீஸ்காரங்க சொல்லி தான் லீ ஹார்வி ஆஸ்வால்ட்டை ஜாக் ரூபி சுட்டுருப்பாரு அப்படின்னு இன்னொரு கான்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. இந்த 2 கான்ஸ்பிரசி தியரியும் எதுக்காக வருது அப்படின்னா, ஜான் எஃப் கென்னடி அவரோட பிரதரான ராபர்ட் கென்னடியை அட்டார்னி ஜெனரலாக நியமித்து எல்லா மாஃபியா கேங்கையும் ஒழிச்சிருப்பாரு. அந்த கோபத்தினால மாஃபியா கேங் சொல்லி ஜாக் ரூபி லீ ஹார்வி ஆஸ்வால்ட்டை சுட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. 2வது கான்ஸ்பிரசி தியரி, ஜான் எஃப் கென்னடி சிஏஏயோட தலைவராக அவமதித்து பதவி நீக்கம் பண்ணதுனால போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஜான் எஃப் கென்னடி எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்போ நேவியிலிருந்து அவமதித்து வெளியேற்றப்பட்ட லீ ஹார்வி ஆஸ்வால்ட்டை யூஸ் பண்ணி ஜான் எஃப் கென்னடியை கொண்டிருக்கலாம். அவர் லீ ஹார்வி ஆஸ்வால்ட் போலீஸ்கிட்ட மாட்டினதுனால அவரை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாக் ரூபி கிட்ட டாஸ்க் கொடுத்து லீ ஹார்வி ஆஸ்வால்ட்டை கொண்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இன்னொரு கான்ஸ்பிரசி தியரியும் இருக்குது. கியூபாவில் ரஷ்யாவோட மிசைலை கொண்டு நிறுத்தினப்போ அப்போதைய பிரசிடென்டான ஜான் எஃப் கென்னடி ரஷ்யாட்ட பேசி அதை வாபஸ் பெற வச்சதுனால அந்த கோபத்தில் கியூபாவோட ஃபிடில் காஸ்ட்ரோ ஜான் எஃப் கென்னடியை கொண்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. கடைசியாக ஒன்று, இது எந்த அளவுக்கு கான்ஸ்பிரசி தியரியாக இல்லாமல் உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 11 ஜூன் 1963 ஜான் எஃப் கென்னடி ஒரு சட்டம் கொண்டு வராரு. அமெரிக்காவில் உள்ள கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் சமம், அவங்களுக்கு இடையே எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அவர் கொண்டு வந்து 6 மாதத்தில் ஜான் எஃப் கென்னடி சுடப்படுறாரு. இத்தனைக்கும் அந்த சட்டம் நிறைவேற்ற கூட படலை. ஜஸ்ட் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்காகவே. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, ஜான் எஃப் கென்னடியை சுட்டதாக கருதப்படுற லீ ஹார்வி ஆஸ்வால்ட்டும் ஜாக் ரூபியும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இதே கருப்பினத்தவர்களோட அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜான் எஃப் கென்னடி இறக்குறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரகாம் லிங்கன் கருப்பினத்தவர்களோட அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்காக அமெரிக்காவிலே ஆப்ரகாம் லிங்கன் சுடப்பட்டார். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை